The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். முன்னாள் மேயர் சைதை துரைசாமி பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும், அதே போல அதிமுக ஒன்றுபட வேண்டும், இதுதான் தொண்டர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தொண்டர்களோடு தான் நெருங்கி பழகுவதால் இது தனக்கு தெரிகிறது என்கின்ற வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? மதிப்பிற்குரிய சைதை துரைசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க கால உறுப்பினர். இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1969-70களிலே பேனா நண்பர் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை வைத்து அதன் மூலமாக எம்ஜிஆருடைய தொண்டர்களை பக்தர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில தொடக்க முதலே ஈடுபட்டவர். எனவே அவர் சரியான நேரத்தில் சரியான அறிக்கையை இன்று கொடுத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்தார். இன்றைக்கு 52 ஆண்டுகளிலேயே ஒரு சரிவு பின்னடைவு ஏற்பட்டதை உணர்ந்து இந்த கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஒன்றுபட்ட அதிமுக தேர்தல் களத்திலே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும். அந்த வலிமையான கூட்டணி என்பது பாஜகவுடன் மட்டுமே என்பதை உணர்ந்து இந்த நிலைப்பாட்டை மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார். இது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு. கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய அடிமனத்தில் அடி ஆழத்தில் எழுந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே முதல் தர்ம யுத்தம் தொடங்கி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே பிரச்சனை உருவான பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து கட்சியை ஒன்றுபடுத்துவதில் முன்னின்று செயல்படுத்தியவர் மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் இன்று சிக்கலில் பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிற அதிமுகவை ஒன்றுபடுத்தி மீட்டெடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் இந்த அறிக்கையை வரவேற்பார்கள். அதிலும் குறிப்பாக கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னெடுக்க வேண்டும். எம்ஜிஆர் அவருடைய புகழை பெருமையை பறைசாற்றினால் மட்டுமே அதிமுக மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது சரியானதுதான் என்பது என்னுடைய பார்வை சகோதரி. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.